டேட்டிங்னா என்ன? டேட்டிங்னா வெளியில போய் அவங்க கூட செக்ஸ் பண்றது தான் டேட்டிங். டேட்டிங் ஆப் மூலமா போறது சேஃபா? அப்சல்யூட்லி நாட் சேஃப். ஸ்ட்ரேஞ்சரோட ஒரு நாள் பேசுறாங்க, அந்த பர்டிகுலர் ஆப்பே இட் இஸ் ஃபார் திஸ் அப்படின்னு அவங்க மைண்ட்ல இருக்கிறதுனால டக்குன்னு மூவ் ஆன் ஆயிடுறாங்க. எடுத்த உடனே ரூம் புக் பண்றது, அங்க மோர் தென் மீட்டிங் மேட்டிங் தான் நடக்குது. எனக்கு ஒரு கேஸ் வந்தாங்க. ஷீ இஸ் விடோ. ஸ்டில் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு செக்ஷுவலி நான் சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதனால நான் இந்த டிண்டர், பம்பிள் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணி ஒருத்தரை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். செக்ஷுவலி அவங்க எல்லாரும் இதாயிடுச்சு. நார்மலாக வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி அவங்க என் கூட கம்யூனிகேட் பண்ணவே இல்லை. சரி, இதெல்லாம் எவ்வளோ மாசமா நீங்க பழகுனீங்க? அவங்க சொன்னது லிட்ரலி ஷாக். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க செக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த லைஃப் வந்து இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மேரேஜ் பண்ணணும், இப்போ என்ன அப்படின்னா கல்யாணம் பண்ணி தான் அந்த செக்ஸை நான் அனுபவிக்கணுமா? இது இன்னுமே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இன்செஸ்டல் அபியூஸ்ன்னு நடந்துட்டு இருக்குது. அவங்க சொந்த சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, ஸோ இந்த மாதிரி அவங்க சொந்தத்துக்குள்ளேயே அதை அந்த பொண்ணு வந்துட்டு வெளியில சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா வணக்கம் சுஜிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் லீ, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஒரு டாபிக் உள்ள போகிறோம். டேட்டிங் ஆப் பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலான்ட்டு போகிறோம். பட் டேட்டிங் ஆப்புக்கு போகிறதுக்கு முன்னே டேட்டிங்னா என்ன? டேட்டிங்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவுட்டிங் எனக்கு தெரியுங்க, பசங்களும் போகலாம் பொண்ணுங்களும் போகலாம். அவுட் போனா அவுட்டிங், டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனா டேட்டிங். சிம்பிளி இவ்வளோதான். ஏன்னா இவ்வளோதான் அதுக்கான அர்த்தம். ஆனால் நம்ம அதை வந்து எக்ஸ்கிராஜுவேட் பண்ணி அதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து அந்த டேட்டிங் போனோம் அப்படின்னு சொன்னால் வெளியில் போய் ஒரு பார்ட்னரை தேடுறது, இல்லை அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அப்படி இப்படிலாம் சொல்லி எல்லாம் டேர்ம் பண்ணி இப்போ கடைசியில் அதுக்கு என்ன வச்சுட்டாங்க அப்படின்னா டேட்டிங்னா வெளியில் போய் அவங்க கூட செக்ஸ் பண்ணுறது தான் டேட்டிங். அந்த ஒரு இதுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்படி ஆயிடுச்சு நிலைமை. ஓகே, இப்போ ரீசெண்ட் ஸ்டடீஸ் அண்ட் ரிசர்ச்சில் நான் படித்தது என்னென்னா 293% இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் மட்டுமே 293% இன்க்ரீஸ் ஆகிருக்கு டேட்டிங் ஆப் யூஸ் பண்ணுறது இந்தியாவில் மட்டும். டேட்டிங்கோட ரேட்டிங் கூடிருச்சா? ஆமாம், டேட்டிங்கோட ரேட்டிங் ரொம்ப அதிகமாக கூடியிருக்கு. அண்ட் இஸ் டேட்டிங் இஸ் சேஃப் இன் இந்தியா? இந்தியான்னு இல்லை, ஸோ நீங்கள் உலகத்தில் எங்கே எடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரீ மேரிட்டலாக, அதாவது இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்கள பற்றி இன் அண்ட் அவுட் ஒரு நாள் பார்த்து பேசி பழகி அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டைம் கொடுக்கறது, அதுதான் வந்து டேட்டிங்னு ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அதுதான். ஆனால் அது வந்து கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் அப்படின்னு இல்லாமல், ஏன் நாங்கள் லவ் பண்ணுறோம்ல இப்போவே நாங்கள் பார்த்து பேசி பழகிக்கிறோம், பார்த்து பேசி பழகுனா பரவாயில்ல, அதையும் தாண்டி இன்டிமசிக்குள்ளே போகும்போது தான் நிறைய பிரச்சனைகள் வருது. இப்போ அந்த டேட்டிங் இவங்க அதிகமாக பண்ண நிறைய கார்ப்பரேட்ஸ் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதை ஆப்புக்குள்ளே கொண்டு வந்து இந்த டேட்டிங் ஆப்பை அதை கல்டிவேட் பண்ணி அதுலேருந்து அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு மென்டல் இல்னஸை சம்பாதிக்கிறாங்க. ஓகே, மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ஸ். டேட்டிங்னால லைக் டேட்டிங் பண்ணுறதுனால இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ டேட்டிங் ஆப்ஸ், மெயினாக டேட்டிங் ஆப்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டேட்டிங் ஆப்ஸ் உண்மையாலே ஒர்க் ஆகுமா? அதில் டேட்டிங்க்குன்னு கோசரம் போகிறவங்க டேட்டிங்க்கு தான் போகிறாங்களா, இல்லை இந்த டேட்டிங் ஆப்ஸ் மூலிமா நடக்கிறது லைக் இஸ் இட் சேஃப்? ஆஸ் அகெயின் ஐம் ஆஸ்கிங், டேட்டிங் ஆப் மூலிமா போகிறது சேஃபா? அப்சல்யூட்லி நாட் சேஃப். ஏன் அதை நான் சொல்கிறேன், இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, நிறைய கேசஸ் இப்போ நான் பார்த்துட்ருக்கேன். நான் அதாவது 1-2 கிடையாது, மாதத்துக்கு ஒரு 6-7 கேசஸ் வந்துட்டு வெறும் இந்த டேட்டிங் ஆப்னால அவங்களுக்கு நிறைய டிப்ரெஷன், நிறைய மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம், சூசைடல் தாட்ஸ் வரைக்கும் கூட போயிருக்காங்க. எனக்கு லைஃபே இல்லைங்க, நான் ஏன் வாழ்கிறேனே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்செக்யூராக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கூட டெவலப் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் ஆப். ஏன் அப்படின்னா ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு ஸ்ட்ரேஞ்சரை தான் வந்து பார்க்குறாங்க. அதாவது அந்த ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து அவங்க கூட வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்து எல்லாருமே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான், அன்லஸ் அன்டில் நம்ம பேசி பழகிற வரைக்கும் அண்ட் ஃப்ரெண்ட் ஆகிற வரைக்கும், ஒரு கம்யூனிகேட் ஆகிற வரைக்கும். மேட்ரிமோனி அதுவும் வந்துட்டு ஒரு ஆப் தான், 2 ஸ்ட்ரேஞ்சர் ஃபேமிலி வந்து கனெக்ட் ஆகுறாங்க. அப்படி கூட ஒரு பக்கம் நம்ம பார்த்தா அப்படின்னா இது எப்படி கல்டிவேட் ஆகுதுன்னா, ஸ்ட்ரேஞ்சரோட ஒரு நாள் பேசுகிறாங்க, ஃபஸ்ட்டு டே, இந்த டே 1 அவங்க வந்துட்டு
ஜஸ்ட் அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறாங்க. செகண்ட் டே வந்து டக்குன்னு கனெக்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா அந்த பர்டிகுலர் ஆப்பே இட் இஸ் ஃபார் திஸ் அப்படின்னு அவங்க மைண்டில் இருக்கிறதுனால டக்குன்னு மூவ் ஆன் ஆயிடுறாங்க. தேர்ட் டே ஃபோர்த் டே எல்லாம் கிடையாது, இம்மீடியட்டாக அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீட் பண்ணலாம். மீட்னா எப்படி, வெளியிலலாம் கிடையாது, பார்க்கில், பீச்சில், இல்லை நம்ம ஒரு பப்ளிக் பிளேஸில், மால்லலாம் கிடையவே கிடையாது. எடுத்த உடனே ரூம் புக் பண்ணுறது, இல்லை வந்துட்டு எங்கேயாவது ரிசார்ட் புக் பண்ணுறது, அங்கே தான் மீட்டிங்கே நடக்குது. மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே மோர் தென் மீட்டிங், மேட்டிங் தான் நடக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அதே தான் டேட்டிங் ஆப் மூலியமாவும் சரி, மேட்ரிமோனி ஆப் மூலியமாகவும் சரி, போத் திங்ஸ் ஆர் சேம். ஒன்று என்னென்னா மேட்ரிமோனியில் பேரண்ட்ஸ் வந்து மீட் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. டேட்டிங் ஆப் மூலிமா ஒரு பார்ட்னரை தேடி கண்டுபிடிக்கிறது தான் மெயின் விஷயம். பட் இட் கோஸ் இன் அ ராங் வே. இதனால் யார் எக்ஸாக்டாக அஃபெக்ட் ஆகுறாங்க? ரெண்டு பேருமே தான். ஆக்சுவலி இப்போ ஒரு பையன் பொண்ணுன்னெலாம் கிடையாது, ரெண்டு பேருமே மியூச்சுவலாக தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் இது தப்பு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நேரில் பார்த்து பேசி பழகி அவங்க வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் டச் அப்படின்னா ஒரு கையை பிடிச்சிட்டு ஒரு ரொமான்ஸ் பண்ணுறது, அந்த த ஃபீலிங்ஸ், அந்த ஒரு கம்ஃபர்ட்டை வந்துட்டு நம்ம ஒரு க்ரியேட் பண்ணாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது ஸ்ட்ரேஞ்சர்லேருந்து வரலாம், ஸ்ட்ரேஞ்சர்லேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து ஒரு லவ்லேருந்து அடுத்த லெவல் கல்யாணம் ஆகலாம், இல்லை அவங்க அதாவது லவ்வே வந்து கண்டினியூ பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் கிடையாது. அந்த லிவ் இன் டுகெதர் கல்ச்சர்லாம் கூட கிடையாது. அன்னைக்கு பார்த்தோமா, நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு தே ஆர் ஃபிக்ஸிங் தேர் மைண்ட். ஸோ இதில் யார் அஃபெக்ட் ஆகுறாங்கன்றதை காட்டிலையுமே எந்த டீப்பர், எந்த டெப்த்து வந்து அவங்க வந்து அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு தான் முக்கியம். இதுக்கு நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே நான் உங்களுக்கு சொல்ல முடியும். மேட்ச் பாக்ஸ். ஸோ இந்த மேட்ச் பாக்ஸ் பின்னாடியே பார்த்தீங்கன்னா மனம் போல் வாழ்வு, இது என்னோட மேட்ச் பாக்ஸ் இல்லை. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுற காமனான மேட்ச் பாக்ஸில் இப்படி ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. இதை நம்ம நோட்டீஸ் பண்ணோமானே தெரில. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் பாக்ஸே நமக்கு நிறைய சொல்லி கொடுக்குது. லைக் இப்போ நான் வந்துட்டு இதை நான் வந்து லைக் பண்ணிட்டேன். டு யூ நோ தட் இந்த லைட் வந்துட்டு இந்த ஃபயர் கீழே இறங்க இறங்க என்னோட கையை சுற்றும்னு தெரியுமா? தெரியும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்த ஃபயருக்கு தெரியாது, ரைட்? பட் நான் இதை வந்து என் கைக்கு இறங்க இறங்க சுற்றும்னு நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே நான் இன்னும் அதை கீழே விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். பாருங்க யாரோட முட்டாள்தனம், யாரோட முட்டாள். இங்க பாருங்க பக்கத்துல வந்துருச்சு. இப்போ கூட நான் வந்துட்டு விடாம பிடிச்சிட்டு இருக்கேன். இப்போ இதை நான் கீழே விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா என் கை தப்பிச்சிச்சு. த சேம் திங், இந்த டேட்டிங் ஆப் எல்லாமே தப்புன்னு தெரியும், பொண்ணுக்கும் தெரியும், அந்த பையனுக்கும் தெரியும். இதனால வந்துட்டு என்ன ஒரு மன உளைச்சல் ஆக போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சும் அந்த மோகம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு க்யூரியாசிட்டி, எக்ஸைட்மெண்ட் சில பேருக்கு வந்து என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு கேஸ் வந்தாங்க. அவங்க வந்து ஷீ இஸ் விடோ. ஆனால் அவங்க வந்து சின்ன வயசு அப்படிங்கிறதுனால, சின்ன வயசுனா லைக் ஒரு 30-35 இயர்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு குழந்தை இருக்குது. பட் செகண்ட் மேரேஜ் ட்ரை பண்ணாங்க, அதுலேயும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை. அப்படின்னதுக்கப்புறமா ஸ்டில் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு செக்ஷுவலி நான் சாட்டிஸ்ஃபை ஆகலை, என்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், செகண்ட் ஹஸ்பண்டாக இருக்கட்டும். ஸோ அதனால் நான் எனக்கு வந்து ஒரு பார்ட்னர் வேணும். நான் மேட்ரிமோனியில் ட்ரை பண்ணேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இல்லை, நீ தேர்ட் மேரேஜ்னு போயிடும். அதனால நான் இந்த டிண்டர், பம்பிள் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணி ஒருத்தரை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஸோ அவங்க கூட நான் வந்து பார்த்தோம், பேசணும். அந்த ஆப்பில் பார்த்தோம், பேசணும். அதுக்கப்புறம் டேரெக்டாக மீட் பண்ணதே வந்துட்டு ஒரு ரூமில் தான், ரிசார்ட்டில் தான் நாங்கள் வந்து மீட் பண்ணிட்டோம். தேவர் எல்லாமே செக்ஷுவலி அவங்க எல்லாரும் இதாகிடுச்சு. ஆனால் என்ன காரணம்னு தெரியல, அவங்க திருப்பி நாங்கள் பேக் டு ஒர்க் நார்மலாக வந்ததுக்கப்புறமா என்கிட்ட சரியாக பேசலை, முன்ன மாதிரி அவங்க என் கூட கம்யூனிகேட் பண்ணவே இல்லை. சரி, இதெல்லாம் எவ்வளோ மாதமாக நீங்கள் பழகுனீங்க, எவ்வளோ மாதம் டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னது லிட்ரலி ஷாக். ஜஸ்ட் 15 டேஸ். அவங்க பார்த்தது, பேசினது, அவங்க கூட ரிசார்ட்டில் இருந்தது, டைம் ஸ்பெண்ட் பண்ணது, இது எல்லாமே ஸ்பேன் ஆஃப் 15 டேஸில் தான். அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகே நான் வந்துட்டு சரி நான் தப்பான ஒருத்தரை தான் நான் சூஸ் பண்ணிட்டேன் போல இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு அதாவது பம்பிளில் வந்துட்டு ஒருத்தர் கனெக்ட் ஆனாங்க. அவங்க கூடயும் நான் பேசினேன், பழகினேன். அவங்க கூட நாட் ஈவன் ஒரு 1 மந்த் தான். அதுக்கப்புறமா அவங்களும் எங்கூட பேசல. அப்போ அவங்கக்கிட்ட நான் வந்து டைம்லைன் மாதிரி போட்டு காமிச்சேன். ஸோ என்ன ரீசன்னால நீங்கள் வந்து டு யூ திங்க் உங்களால் ரைட்டான பார்ட்னரை சூஸ் பண்ண முடியல அப்படின்னு. ஸோ அப்போ அவங்களுக்கு புரிய வச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, இட் இஸ் லைக் ஒரு பையனோ இல்லை பொண்ணோ வந்துட்டு ஒரு மேரேஜ் இல்லை இந்த சொசைட்டி வந்து நம்மளை பார்க்குறது அதுதானே. ஒரு அடலசன்ட் ஏஜ், நம்மளோட
ஹார்மோன்ஸ், அந்த ஹார்மோன்ஸோட அவுட்கம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் பயாலஜிக்கலி. பட் நம்ம அதை பேர் சொல்கிறது என்ன, மேரேஜ். 2 பேரும் மேரேஜ்லேயும் செக்ஸ் தான் நடக்குது, அதே மாதிரி லவ் பண்ணுறவங்க லஸ்ட்லேயும் செக்ஸ் தான் நடக்குது. ஸோ இந்த மாதிரி டேட்டிங்லேயும் செக்ஸ் தான் நடக்குது. ஆனால் அதுக்கு கொடுக்குற பேர் வந்து வித்தியாசமாக தானே கொடுக்குறோம். ஸோ லவ்வுக்கு முன்னாடி, தட் மீன்ஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் செக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக ஸ்மூத்தாக போகாது, அந்த ரிலேஷன்ஷிப் எவர்லாஸ்டிங்காக இருக்காது. இதுதான் உண்மை. இது வந்து நம்ம நிறைய டேர்ம் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து என்னென்னா, நான் உன்னை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஸோ அப்போது உனக்கு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா என்ன ட்ரஸ்ட் பண்ண மாட்டியா, செக்ஸ் தானே, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் தானே அனுபவிக்க போகிறேன் அப்படிலாம் நிறையா பேசுவாங்க. கடைசியில் அவங்க பேசுகிறவங்க கண்டிப்பாக கல்யாணம் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் பேசுகிற மேஜர் பாயிண்ட் வந்து வேற விஷயத்துக்கு. அதுதான், அவங்களுக்கு அந்த தேவை முடிஞ்சிருச்சு, அந்த ஃபிசிக்கல் நீட், அந்த பசி அடங்கிருச்சு. ஸோ அதனால் அவங்க பாசிங் க்ளவுட் மாதிரி மூவ் ஆன் பண்ணிட்டு போகிறாங்க. லாஸ் யாருக்கு, அந்த பொண்ணுக்கு தான். அண்ட் சில கேசஸில் அந்த பையனுக்கு, அவங்க பையன் வந்து உண்மையாக இருந்திருப்பான். ஸோ அப்போ அதில் அந்த பொண்ணு ஏமாற்றிட்டு போகிறா அப்படின்னு மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறது. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப அரகண்ட்டாக மாறுறது. அண்ட் ஒரு சில பேர் என்னன்னா, அவங்க முடிவே பண்ணிடுவாங்க, எனக்கு கல்யாணம் செட்டே ஆகாது, எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் இப்படியே வந்து எனக்கு பிடிச்சவங்க கூட இன்னைக்கு ஒரு வாரம் இவங்க கூடயா, எவ்வளோ நாள் ஒர்க் அவுட் ஆகுதோ ஆகட்டும், அடுத்த ஸ்விட்சிங் இவங்க கூட வந்து ஒரு மாதமோ 2 மாதமோ, அது மாதம்லாம் வந்து ஜாஸ்தி டேஸ், ஸோ இவ்வளோ டேஸ் நம்ம இருப்போம் இப்படின்னு சொல்லி அவங்க ஸ்விட்ச் ஆகிட்டே போகிறாங்க. அவங்களோட ஒரு ஏன்னா இந்த மாதிரி ஸ்விட்சிங் ஆகிறது பிரச்சனை இல்லை, யார்கிட்ட அவங்க நம்பி சொல்லுவாங்க, ஒரு இன்செக்யூரிட்டி அங்கே வருது, அவங்க மேலே ஒரு நம்பிக்கையாக பேச முடியல, ஃப்ரெண்ட்லி நேச்சர் போயிடுது, டோட்டலாக அவங்களோட ஐடென்டிட்டியே மாறிடுது. ஸோ இந்த மாதிரி டேட்டிங் ஆப் யூஸ் பண்ணால் தானே மறந்துடுவாங்கன்றீங்க நீங்கள். அவங்க நெருப்பு மாதிரி தான், அந்த மனம் போல் வாழ்வு. நீங்க வந்து அந்த மனசு என்ன நீங்க வந்து நினைக்கிறீங்களோ அதுதான். ஸோ இந்த மாதிரியான டேட்டிங் ஆப்ல போய் தான் உங்க பார்ட்னரை தேடணும்னு அவசியம் இல்லை. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கான ரைட் பார்ட்னர் ரைட் டைம்ல வருவாங்க. அதுக்கு நீங்க எக்யூப் பண்ணிக்கோங்க, அது வரைக்கும் நீங்க உங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. சுஜிதா, நீங்கள் ரைட் டைம் சொன்னது லைக் ஒரு அவுட் ஆஃப் த டாபிக், பட் ஸ்டில் ஐ எம் கெட்டிங் இன் டு தட் விச் ஹேஸ் அ கனெக்ஷன். ரைட் டைம்ன்றது உண்மையிலே இருக்கா அப்படின்னு ஒன்றும் இல்லை. எவ்ரி திங் இஸ் அ ரைட் டைம் தானே? இல்லை, எப்போ வேணாலும் டேர்ன் ஆன் ஆகலாம். அதாவது அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். நீங்கள் வந்து 12 வயசாக இருக்கட்டும், இல்லை 15 வயசாக இருக்கட்டும், ஸோ எப்போ வேணாலும் அவங்களுக்கு அந்த செக்ஷுவல் தாட்ஸ் வர்றது அப்படிங்கிறது. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நம்மளோட ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் சிக்மண்ட் ஃப்ரூட் அவரோட சைக்கோசெக்ஷுவல் ஸ்டேஜஸில் வந்து சொல்லியிருக்கிற விஷயம், 5 வயசில் இருக்கும்போதே அவங்களுக்கு அந்த செக்ஷுவல் ஃபீல் வரும், அது மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி. அந்த ஸ்டேஜ் வந்து எப்படி அப்படின்னா, அதாவது ஓரல், ஆனல், லேட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 5 ஸ்டேஜஸாக வரும். அதாவது அவங்களோட அந்த செக்ஷுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது அவங்க எப்படி வெளிப்படுத்துகிறாங்க, என்ன மாதிரி அவங்க மூவ் ஆன் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு தான் நிறைய விஷயங்களில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது. நம்ம சொசைட்டியே அப்படி தான் கொண்டு வந்தது. எப்படின்னா, ஸ்கூல் படிக்கிறது கரெக்டாக, அந்த ஏன் 10th போர்டு எக்ஸாம், 12th போர்டு எக்ஸாம், படிப்புக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸு, நீ இந்த டைமில் படி அப்படின்னு சொல்கிறது. ஸ்போர்ட்ஸில் ஏன் வந்துட்டு அவ்வளோ கான்சென்ட்ரேட் ஏன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே இருந்தீங்கன்னா உங்களோட ஃபுல் தாட்ஸ் எதில் வரும்னா செக்ஸில் தான். ஓகே, ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே இருந்தோம் அப்படின்னா ஃபுல் தாட் அப்படின்னா செக்ஸில் தான் வரும். அதை நம்ம டைவர்ட் பண்ணுறதுக்காகவும் நிறைய விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணும்போது அதுவும் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டீனேஜில் தான் வந்துட்டு சேர்க்க எந்த ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் சேர்றீங்க, அதிகமாக என்ன பார்க்குறீங்க, இப்போ பான் வீடியோஸ் அதிகமாக பார்க்குறாங்க, அது ஒரு லோன்லினஸ்ன்னு சொல்லி இப்போ சிங்கிள் சைல்டாக இருக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து அவங்களே ஒரு ப்ரைவசியை ஐசோலேஷனை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அம்மா அப்பா வந்துட்டு வேலைக்கு போயிடுறாங்களா, ஸோ அப்போ அவங்க வேறு வழியே இல்லை, எவ்வளோ நேரம் தான் வந்து டிவி பார்த்துட்டு இருக்க முடியும், மொபைல் நோண்டிட்டு இருக்க முடியும், அந்த மொபைலில் வந்து பாப்பப் ஆகிற ஒரு விஷயம். ஸோ அதை பாப்பப் ஆன உடனே வேறு பேஜில் போய் பார்க்குறது, பான் வீடியோஸ் பார்க்குறது, நிறைய விஷயங்களில் நம்மளுக்கு வந்து டர்ன் ஆன் ஆகும். ஸோ ரைட் ஏஜ் ரைட் டைம்னு நான் மீன் பண்ணுறது என்னென்னா, நமக்கான ஒரு பார்ட்னர், ஸோ இவர் தான் வந்துட்டு இந்த பொண்ணு தான் இந்த பையன் தான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்காக அது தோணணும் இல்லையா. அதாவது லவ் பண்ணுங்கள், ஃபீலிங்ஸை நீங்கள் வந்து தனியாக கூட நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க. செல்ஃப், அதான் மாஸ்டர்பேஷன், ஆர்காசம் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல. ஸோ இட் இஸ் குட் ஆக்சுவலி. மற்றவங்கள நம்ம ஹார்ம் பண்ணாமல், அதுவும் அடிக்ட் ஆகாத வரைக்கும் எந்த விஷயமே அதிகமாக பண்ணி அடிக்ட் ஆகிறது தான் தப்பு. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் அப்படிங்கும்போது அந்த ஒரு ஃப்ளோலேயே போய்க்கிறது நல்லது.
ஆனால் இதை நம்மளை தாண்டி அடுத்தவங்கள வந்துட்டு அந்த ஏஜ்லேயே ஏர்லி ஸ்டேஜ்னு நம்ம சொல்லுவோம், ஏர்லி ஸ்டேஜ்லேயே அந்த பிஞ்சிலேயே பழுத்ததுன்னு சொல்லுவாங்கள்ல தமிழில், அதுதான். அந்த மாதிரி நம்ம கெட் இன் டு ஆகினதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒன்று அந்த செக்ஸ் பற்றி ஒரு ஒரு சலிப்புத்தன்மை வந்துடுது. ஆமாம், எல்லாமே நம்ம அனுபவிச்சிட்டோம், இன்னத்தை போய் கல்யாணம் பண்ணுது. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏன் மேரேஜ் பண்ணணும், எதுக்காக கல்யாணம் பண்ணணும்? ஏன்னா என்ன ஆகும், அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னாதான் இந்த செக்ஸ் கிடைக்குன்ற ஒரு ஏரா இருந்தது, ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருந்தது. இப்போ என்ன அப்படின்னா, கல்யாணம் பண்ணி தான் அந்த செக்ஸை நான் அனுபவிக்கணுமா, இப்போவே எனக்கு கிடைக்குதே, அப்புறம் எதுக்கு நான் அதை போய் நான் ஊரறிய ஒருத்திய தாலியை கட்டி இல்லை நான் அந்த மாதிரி குடும்பம் நடத்தி, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்படி எனக்கு ஒரு லைஃப் வேணுமா, லிவிங் டுகெதரில் இருந்துக்கிறேனே. எல்லாத்தையும் அவங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு டிபெண்டன்சி, ஒரு செக்யூரிட்டி. ஸோ டிபெண்டன்சினா ஃபுல்லாக நம்ம வந்து டிபெண்ட் பண்ணுறது கிடையாது. அதாவது உங்களோட ஒர்க், உங்களோட கரியர் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம், பட் இமோஷன்ஸை நம்ம ஷேர் பண்ணுறது. எல்லாரும் அப்படியே வந்து வளர்ந்துட முடியாது, இன்டர் டிபெண்டன்சி கண்டிப்பாக இருக்கணும். புரிஞ்சுதா? தெளிவாக புரிஞ்சுது. இட்ஸ் அ கிளியர் எக்ஸ்பிளனேஷன். ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட். அதை தான் நான் ஷாக் ஆனேன். ஸோ லைக் வென் பீப்புள் இன்டு இந்த டேட்டிங், இந்த செக்ஷுவல் திங்ஸ்குள்ளே போகிறதுக்கு மெயினான காரணமே அவங்களோட லோன்லினஸ் தான்றது மெயின் விஷயம்ன்ற சொன்னீங்க. ஓகே ஃபைன். அதுலேயே அந்த லோன்லினஸ்லேயே நான் வரேன். இப்போ இந்த டேட்டிங்ன்றது அவ்வளோ லைக் அவங்க வந்து அதுக்குள்ளே போகணும்னு அவசியமே கிடையாது. நம்ம எதோனா பண்ணணும், ஏதாச்சும் சும்மா இருக்கிறவங்க ஏதாச்சும் பண்ணணுன்ட்டு தான் போகிறாங்க. வாட் மேக்ஸ் தெம் டு ஃபீல் லைக் தட்? அவங்க வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணணும், இதையாச்சும் யூஸ் பண்ணலாமேன்னு அந்த தாட்டுக்கு ஏன் அவங்க போகிறாங்க? எதனால் இது அவங்களுக்கு இந்த மெயினான அந்த தாட் கிரியேட் ஆகிறதுக்கு என்னது? இஸ் இட் சரௌண்டிங்ஸ் ஆர் இஸ் இட் தேர் லோன்லினஸ் ஆர் இஸ் இட் அவங்க வளர்ந்த விதமா, இல்லை அவங்க பேரண்ட்ஸா, இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸா? லைக் இட் கேன் பி எனி திங், ஐ நோ தட், பட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் த மெயின் ப்ராப்ளம் யூ திங்க்? ஃபியர். ஏன்னா இந்த ஃபியர் வந்துட்டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, எனக்குலாம் ஆளே செட் ஆகாது. எனக்கு இன்னொன்று வந்து என்னென்னா ஃபெயிலியர்ஸ், லவ் ஃபெயிலியர்ஸ், நிறையா லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகுமான்னு தெரியல. அண்ட் சில பேர் வந்து அவங்களோட பர்சனாலிட்டியை வச்சே அவங்க ரொம்ப ஒரு செல்ஃப் டாமினண்ட்டாக இருப்பாங்க. எனக்கு வந்து ஒரு சில பேர் அது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக எடுத்துப்பாங்க. நான் தான் அழகாக இருக்கேன்ல, நான் ரொம்ப என்னை பிடிக்காத பசங்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. அதனாலையும் வந்துட்டு தே வாண்ட் டு என்ஜாய் தேயர் லைஃப் அண்ட் ஓவர் ஃப்ரீடம். அதிகமாக அவங்கக்கிட்ட காசு இருக்கும், நான் ஏர்ன் பண்ணுறேன், நான் என்ன வேணாலும் நான் பண்ணுவேன், ஸோ அதனால் என்னை யாரும் தடுக்க முடியாது அப்படின்றத ஃப்ரீடம்மை மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இதை வளர்ந்த வளர்ப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. லைக் அவங்கள சுற்றி நடக்கிற விஷயங்கள் சைல்டுஹுட் டேஸ்லேருந்தே நம்ம வரலாம். ஸோ அவங்க எதை பார்த்து அதிகமாக வளர்கிறாங்க. நிறைய ஃபேமிலிஸில் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னுமே நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம், இன்செஸ்டல் அப்யூஸ்ன்னு நடந்துகிட்ருக்குது. அதாவது அவங்க சொந்த சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, ஸோ இந்த மாதிரி அவங்க சொந்தத்துக்குள்ளேயே தாய் மாமா அப்படி இருக்கிறவங்களே செக்ஷுவல் அசால்ட்ஸ் பண்ணுவாங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அதை அந்த பொண்ணு வந்துட்டு வெளியில் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா அதை ஒரு ட்ராமா மாதிரி க்ரியேட் பண்ணிடுவாங்க. ஈவன் அவங்க பேரண்ட்ஸே வந்துட்டு, ஐ மீன் மதரே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, யூனோ பயாலஜிக்கல் ஃபாதர் கூட வந்துட்டு ஒரு செக்ஷுவல் அப்யூஸ்லாம் பண்ணுற கேசஸ் நம்ம பார்க்குறோம். இதுக்கு என்ன அப்படின்னா, வெளியில் சொன்னால் அசிங்கம், யார்கிட்டையும் சொல்லாத, நம்ம ஃபேமிலி மானம் போயிடும் அப்படின்னு ஒரு டம்ப் பண்ணி வளர்கிற விதம். அப்போ அவங்களுக்கு ஆம்பளைங்க மேலேயே ஒரு ஹோப் போயிடும் ஒரு பொண்ணுக்கு. ஸோ எனக்கு வந்து கல்யாணம் வேண்டாம், பட் எனக்கு வர ஃபீலிங்ஸை நான் என்ன பண்ணுறது, அந்த ஃபீலிங்ஸை எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்ம ஒரு கரெக்டான ஒரு வளர்ப்பு அப்படின்னு, அதாவது வளர்ப்புனா பேரண்ட்ஸை நம்ம சொல்லலை, ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு சொசைட்டியில் அவங்க வளர்கிறதுக்கான ஸ்டேஜஸ் கரெக்டாக நம்ம 12th வரைக்கும் படிக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அதுதான் பேஸ் லைன். பையன் கூடயும் பேசணும், பொண்ணு கூடயும் பேசணும், ஒரு ஹெல்தி ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ஒரு நியூட்ரலாக அவங்க டெவலப் பண்ணிக்கிறது. தென் அவங்களுக்கு லவ் வருதா, இதில் வந்து என்ன தெரியுங்களா, லவ் பண்ணுறவங்க வந்து திருப்பி நம்ம வந்து லவ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறது அண்ட் ஒன் சைட் லவ், ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. ஒரு வந்து ஹியூமன் லைஃப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு பார்வையில் பார்த்துட்டு இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நான் வரும்போது கூட என்ன அப்படின்னா, ஒருத்தர் கதை சொல்லிட்டு இருந்தார், என்னம்மா வாழ்க்கை இதெல்லாம் வந்து கல்யாணமே சரியில்லை, கல்யாணமே யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு. இன்னும் ஒரு சில பேர் வந்து என்னன்னா, கல்யாணம் பண்ணி பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு லைஃபே தெரியும், எவ்வளோ சூப்பர். ஏன்னா இந்த சொன்னார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து என்னென்னா கல்யாணத்தில் பேட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அதனால் கல்யாணம் பண்ணாதீங்கன்னு எல்லாருக்கிட்டையும்
ஒரு ப்ராப்பகண்டா பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து கல்யாணத்துல ஒரு நல்ல விஷயங்களை அனுபவிச்சு அந்த கல்யாணத்தை வந்து ரசிக்கிறாரு. ஸோ அதனால எல்லாரும் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறார். இவர் பார்த்த பார்வை வேற, இவர் பார்த்த பார்வை வேற. ஸோ இதே மாதிரி தான் அவங்க பார்வையில என்ன இருக்கோ அதை மற்றவங்களுக்கு தப்பா புகுத்திடுறாங்க. அவங்கள என்னன்னா பிளைண்டா அதை நம்பி இதுதான் லைஃப் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட கண்ணோட்டத்தில் எடுத்து போகும்போது டோட்டல் மிஸ்கொலாப்ஸ் ஆயிடுது. ஓகே, நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தங்க மேலே ட்ரஸ்ட் அண்ட் டிபெண்டன்சியாக இல்லை ஷேர் பண்ணுறோமோ அந்த ட்ரஸ்டபிள் பர்சன் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு ஷேர் பண்ணுறப்போ அந்த ப்ரிஸ்பெக்டிவ் நம்மளோட ப்ரிஸ்பெக்டிவாக மாறிடுது. கரெக்ட். ஸோ த பர்சன் ஷுட் பி த ரைட் பர்சன் டு வே. அதாவது பணக்காரங்கிட்ட போய் பணக்காரன் எப்படி ஆகணுன்றதை கேட்டாதான் பெஸ்ட் ஐடியா. பிச்சைக்காரனோ இல்லை போர் ஆளுகிட்ட போகிறது அவன் சொல்கிற ஐடியா கிடையாது. அவன் முதல்ல அவன் அந்த ஐடியா கரெக்டாக இருந்தது அவன் பண்ணியிருப்பான். இதானே சொல்கிறீங்க? கரெக்ட். தேங்க்யூ சுஜி, தேங்க்ஸ் ஃபார் த எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ. ஓகே சுஜி, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு எனிதிங் டேட்டிங் எதுவாக இருந்தாலுமே இந்த டேட்டிங் ஆப்குள்ளே வரத்துக்கு மெயின் காரணமே அவங்க லோன்லினஸ் தான். அண்ட் அதே போல் ஒரு ரைட் டைம்ன்றது கிடையாது, நம்ம அந்த ரைட் பர்சன் கிடையாது. அதுவே உங்களுக்கே ஃபீல் ஆகும் கரெக்டாக இதுதான்ட்டு. அப்போ தான் இந்த விஷயன்றது கரெக்டாக முடியும். தேர்ட் மெயினாக விஷயம் நீங்கள் சொன்னது என்னென்னா லைக் சரௌண்டிங்ஸ். நம்ம ஒரு ஹெல்ப்புன்னு ஒருத்தங்க கேட்டால் அவங்களோட ப்ரிஸ்பெக்டிவ் அண்ட் அவங்களோட தாட்ஸை தான் நம்மளுக்கு சொல்லுவாங்களே தவிர்த்து அந்த தாட்டையும் அவங்களோட ப்ரிஸ்பெக்டிவ் நம்ம ப்ரிஸ்பெக்டிவாக எடுத்துக்கூடாது. லைக் பணக்காரன் ஆகணும்னா பணக்காரங்கிட்ட தான் கேட்கணும், பிச்சைக்காரங்கிட்ட கேட்கக்கூடாது. இல்லை அந்த பணமே பார்க்காதவங்கிட்ட கேட்கக்கூடாது. அந்த ரைட் பர்சன்கிட்ட நம்மளோட அட்வைஸோ டிபெண்டன்சியோ சீக் பண்ணால் நம்மளோட லைஃப் கரெக்டாக இருக்குன்றீங்க. Thank you so much for sharing your information. It would be very helpful for the followers and the subscribers, I think. Thank you. Thank you.